அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மீசான் தொடரில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல், தமிழகத்திலே பல்வேறான தர்காக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தர்காக்களில் வழிபடுவதற்காக அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் பல மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலையும் இருப்பதை பார்க்க முடிகிறது. தர்காக்கள் போன்ற நம்பிக்கையிலிருந்து மக்கள் விடுபடக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட இன்றளவிலும் அந்த நம்பிக்கையிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக இன்றும் சில வீடியோ பதிவுகள் வருவதை நாம் பார்க்கும் பொழுது, இவ்வளவு மார்க்கத்தை அறியாத மக்கள் இன்றளவும் இருக்கிறார்களா என்று நமக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸ்ரீலங்கை അവിടെ വെച്ചിട്ടാണ് കൊടുക്കപ്പെട്ടത്. വലിയ കറാമത്താണ്. അതായത് இதில் ஒரு நல்ல தண்ணீரை கொண்டு சென்று ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறாங்க. அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அந்த தண்ணீர் ஒரு கம்பியில் நினைக்கப்படுது. அந்த துருப்பிடித்த கம்பியில் நினைக்கப்பட்டு மீண்டும் அந்த தண்ணீர் என்ன செய்யப்படுது, அந்த பாட்டிலில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆளாக வருஷலாக வந்து அந்த தண்ணீரை வாங்கி செல்கிறார்கள். இப்படி ஏன் செய்கிறாங்க அப்படின்னு இதை நாம் விசாரிக்கும் பொழுது, அங்கே பரவலாக இது நாகூர் தர்காவில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ இது பரவலாக நாம் விசாரிக்கும் பொழுது என்ன கருத்து சொல்லப்படுது, இந்த கம்பி என்பது எப்படிப்பட்ட கம்பினா, சாவுல் அமீது அவர்கள் இவர் வணக்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த கம்பியை தன்னுடைய உடம்பில் கட்டிக்கொள்வாராம். அப்போ அவர் கைப்பிடிச்சிருந்த ஒரு கம்பி அது. அப்போது அவருடைய கைப்பட்ட அந்த கம்பியில் நாம் தண்ணீரை நினைத்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு சிஃபா ஏற்படும், நிவாரணம் ஏற்படும். நீண்ட காலம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்னா அவர் அந்த தண்ணீரை குடித்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை இந்த நம்பிக்கையோடு இதை செயல்படக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்படுது, இஸ்லாத்தினுடைய தொடர்புபடுத்தி நாம் பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஏனென்றால் முதல்ல ஒரு துருப்பிடித்த கம்பியை தண்ணீரை நினச்சி ஒருத்தவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி நோய் குணமாகும், நோய் மீண்டும் உண்டாகும். நல்ல நம்ம வீட்டில் வரக்கூடிய தண்ணீரையே என்ன பண்ணுறோம், அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிங்க, சுடு தண்ணீராக வச்சு நீங்கள் குடிங்க, வடிகட்டி நீங்கள் குடிங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு சில பாதுகாப்பை ஏற்படுத்தும், கிருமிகள் அண்டாமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு நலமாக இருக்கும். ஃபில்ட்ரு வாட்டர் இருந்தால் அது மாதிரி தண்ணிகளை குடிங்க அப்படின்லாம் இன்றைக்கு விளம்பரங்கள் செய்யப்படுவதை பார்க்குறோம். ஒரு துருப்பிடிச்ச கம்பி, அதை கழுவக்கூட இல்லாத ஒரு கம்பி, அதுவும் ஒரு பொது இடத்துல ஒரு தொங்குகின்ற ஒரு கம்பியில் போய் தண்ணீரை நினைச்சு குடித்தா குணமாகும்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ எவ்வளவு ஒரு மார்க்கத்தை அறியாத மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கணும். அப்போ மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, பொதுவாக நோய் என்பது இறைவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிற சோதனைகளில் ஒன்று. எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு நோய்கள் இருக்கும். அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், பல்வேறான வகைகள் அந்த நோய்கள் வித்தியாசப்படும். அப்போ அல்லாஹ் அந்த நோயை எதற்காண்டி ஒரு மனிதனுக்கு கொடுக்குறான், அந்த நோய் ஒரு மனிதன் வரும் பொழுது அதற்கான மருந்துகளை தேடி இறைவனிடத்தில் உதவி தேட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோய் என்பதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையாக வைத்திருக்கிறான். நீங்கள் நபிமார்கள் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு நபிமார்களும் இப்படியான ஒரு மருத்துவத்தை கையாண்டிருக்க மாட்டாங்க. ஐயூப் நபியை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 21வது அத்தியாயம் 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஐயூப் நபி கடுமையான ஒரு நோயில் அவர்கள் இருந்தார்கள். அந்த நோயிலிருந்து அவர்கள் நிவாரணம் பெறுவதற்கு அல்லாஹ்ட்ட எப்படி துவா செய்கிறாங்க தெரியுமா, ரப்பி இன்னி மஸ்ஸனி லுர் அந்த அருகமு ராஹிமீன், என் இறைவா எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது, நீயே இரக்கம் உள்ளவர்களெல்லாம் மிக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறாய். யாரெல்லாம் நீ தான் என்னுடைய நோயை குணப்படுத்தணும்,
உன்னை தவிர நோயை குணப்படுத்துபவன் அதிகாரம் வேறு யாருக்கும் கிடையாது, என் நோயை நீ குணப்படுத்து என்று சொல்லி ஐயூப் நபி இப்படி அல்லாஹ்ட்ட துவா செய்தார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறத பார்க்குறோம். அதே போன்று இப்ராஹிம் நபி அவர்கள், அல்லாஹ் உற்ற தோழர் என்று சொல்லுகின்ற இப்ராஹிம் நபி அவர்களும் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைதா மறில்தும் ஃபஹு யஷ்பின், நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். இந்த நோய்க்கான குணத்தை யார் எனக்கு ஏற்படுத்துகிறா? அல்லாஹ் தான்ப்பா எனக்கு குணத்தை உண்டாக்குறான். அல்லாஹ்வை தவிர வேறு யார் எனக்கு நோயை குணப்படுத்த முடியும், நோயை நிவாரணம் வழங்க முடியும்? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் இந்த நோய்க்கான நிவாரணத்தை வழங்க முடியும். அதற்கான மருந்துகளை தேடினாலும் கூட அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை வைத்தால்தான் அந்த நோய்க்கான நிவாரணங்களை நாம் பெற முடியும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் தலைவலியினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் என்றைக்காவது அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரி ஒரு துருப்பிடிச்ச கம்பியை நீங்கள் நினச்சி தண்ணீரை குடிங்க அல்லது இது மாதிரியான ஒரு வைத்திய முறைகள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா? அப்போ இது முற்றிலும் இஸ்லாத்திற்கு எதிரானது. இஸ்லாத்திற்கு எதிரானதுன்னா எப்படியான எதிரானது? இந்த நிலை, இந்த நம்பிக்கை என்பது இறைவனுக்கு சமமாக ஒருவரை நாம் நம்பக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடியது. அல்லாஹ் ஒருவன் தான் நோயை நிவாரணம் வழங்கக்கூடியவன், இறைவன் தான் அந்த நோய்க்கு குணமளிக்கக்கூடியவன் என்ற அந்த நம்பிக்கையே ஒரு தகர்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் இது மாதிரியான தர்காக்களில் வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு நோயை நிவாரணத்திலிருந்து விடுபடுவதற்காக துவா செய்வதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துவா கூட எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ரப்பன் நாசி ஹதிஹிபில் பஹ்ஸ இஷ்பிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபான் லா யுகாதிரு ஷக்கமா. இறைவா, மனிதர்களின் இறைவா, துன்பத்தை நீக்கி நீ குணப்படுத்து, நீயே குணப்படுத்துபவன், உனது குணப்படுத்துவதை தவிர வேறு குணப்படுத்துதல் இல்லை, நீயே மீதம் வைக்காத வகையில் முழுமையாக குணப்படுத்து. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் நீ தான் என் நோயை குணப்படுத்தணும், உன்னை தவிர இந்த நோயை குணப்படுத்துகிற அதிகாரம் வேறு யாருக்குமே கிடையாது, நீ தான் நோயை கொடுத்த, நீயே குணப்படுத்துன்னு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அப்போ நோயை குணப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த நம்பிக்கைக்கு எதிரான ஒரு நம்பிக்கை தான் இன்று இந்த வீடியோவில் பார்க்கிற இந்த தர்காக்களில் நடைபெறுகிற இந்த நிகழ்வு. அப்போ இஸ்லாத்திற்கு இதற்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதே போன்று குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு நம்புகிறாங்க. குழந்தை என்பது யாருடைய அருள்? அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறேன், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறேன், தான் நாடியவர்களுக்கு இந்த இரண்டையும் கொடுக்காமல் மலட்டுத்தன்மை கொண்டவர்களாக நான் விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவுலியான் என்று ஒருவரை நாமளே உருவாக்கி கொண்டு நாமளே அவருக்குன்னு ஒரு தனி பவரை ஏற்படுத்திக்கிட்டு இந்த கம்பிக்கு துருப்பிடிச்ச கம்பிக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ இது இஸ்லாத்தில் இல்லை. அப்போ இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்று என்பதை நாம் என்ன செய்யணும்? இந்த பதிவின் மூலமாக நாம் விளங்கி கொள்ளணும். எனவே இது போன்ற நம்பிக்கை என்பது ஒரு ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹ்விற்கு மாறு செய்வது, அல்லாஹுடைய நிரந்தர நரகத்திற்குரிய நிலை என்று அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அந்த நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு செயல்தான் இது போன்ற நம்பிக்கை. அப்போ எனவே நாம் இது போன்ற நம்பிக்கையிலிருந்து விலகி இருக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்